சிலர் வந்து முடி கொட்டுதுங்கிற கவலையில் இருப்பாங்க சார். சார் ஆம்பளை பிள்ளைக்கு முடி கொட்டுச்சுனாக்க திருப்பியும் வளராது, பாறாங்கல் மாதிரி ஆயிரும். பொம்பளை பிள்ளைக்கு முடி கொட்டுச்சுன்னா கூட சொட்டையாக போகிறதில்ல, முடி குட்டையாகத்தான் ஆகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த நீளமான முடி இருக்குது பாருங்க, அந்த டைமில் வந்து பொருளாதார ரீதியாக அவ்வளோ ஒன்றும் ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க. உங்கள் கை கொண்டு பெருசாக சம்பாதிக்கிறதோ செலவு பண்ணுறதோ இருக்காது. ஆனால் முடி குட்டை ஆக ஆக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சம்பாத்தியம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, சொத்து சுக சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கல்யாணத்துக்கு முன்னால் பிள்ளைங்களுக்கு பாருங்கள் நல்ல நீளமான முடி இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தைங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சுருங்கிக்கிட்டே வரும், எலிவால் மாதிரிலாம் ஆயிரும். என்னதான் முடி போச்சுன்னா கூட பொருளாதாரத்துலேயும் வாழ்க்கை வசதிகள்லையும் மேலே வருவாங்கன்னு அர்த்தம். முடி நீளமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல சிரமப்படுவாங்கன்னு அர்த்தம். அதே இது ஆம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க, முடி கொட்டுச்சு அப்படின்னா சொட்டை உழுகுதுன்னு அர்த்தம். அது பணக்கார சொட்டை அப்படின்றான். 100க்கு 90% பணக்கார சொட்டை தான் விழுகும். அப்போது முடி கொட்டுதுங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒன்ஸ் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதை பண்ணி அதை நிறுத்த முடியாது சார். அமேசான் காடுகளின் அரிய மூலிகையை வச்சு கூட நிறுத்த முடியாது. எத்தனையோ அதிகாரம் மிக்கவர்கள், வசதி மிக்கவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க சொட்டையாத்தே இருப்பாங்க. அவங்க அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மருந்தாக நம்மளுக்கு கிடைச்சிருது. உடனே ஓடி போய் மெடிக்கலில் மருந்து வாங்கிட்டு வந்து தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, முடி கொட்டுறதை நிப்பாட்டுறேன்னு. முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் முடி கொட்டுனா பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு போகிறீங்கன்னு அர்த்தம்.